இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமர் மோடியை போய் அடிங்க, தாக்குதல் பண்ணுங்கன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் ரொம்ப தவறான விஷயம். இது கண்டனத்துக்கு நடந்துச்சு சம்பவம். இந்த பாருங்க, பாராளுமன்றத்தில் பிரதமரோ அமைச்சர்களோ பாதுகாப்பு எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு உள்ள இந்த எதிர்க்கட்சி இருக்க எம்பிலாம் தரமா நடந்துக்குவாங்க, மாண்போட நடந்துக்குவாங்க. அதாவது தரமா நடந்துக்குவாங்க, மாண்பா நடந்துக்குவாங்க நம்பிக்கையில் தான் இந்த பாதுகாப்பெல்லாம் வெளியில நிறுத்திட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிட்டு வராம உள்ள வர்றாங்க. ஆனா உள்ள உட்கார்ந்த பிறகு அவங்க இதா முற்றுகை எடுத்ததுல அடிக்க போறதுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு பெண்களை விட்டு தாக்குதல் நடத்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் முயற்சி பண்றாங்கன்னா அடிக்க போறாங்கன்னா இது என்னங்க நாட்டுல எங்க நடக்குங்க? இதெல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்லயே நடக்குது. இது என்னது? இதெல்லாம் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. பிரிவிலேஜ் மோஷன் மதியான நேரத்துல தூங்குனாரா? அதாவது ஓம் பிர்லா மதியான நேரத்துல தூங்கும்போது கனவு கண்டாரா? ஏங்க தூங்குறதெல்லாம் இல்ல, பாருங்க வீடியோ பாருங்க, அப்படிதான் பண்றாங்க. நல்லா தெரியுது. பிரதமரோட இருக்கே முற்றுகை இடுறது, தாக்குதல் நடத்த போறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க. நாட்டின் இறையாண்மைக்கு மிகவும் தவறான ஒன்று, கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியதுங்க. எடுக்கறாங்க இந்த எம்பிஸ் எடுக்கணும். விஜயதார், நீங்க உங்களுக்கு பதில் இல்ல, நீங்க வைக்க போற ஆர்குமெண்ட்டுக்கு பதில் இல்லனா நம்ம என்ன வேணா பேசலாமா? அதெல்லாம் கிடையாது. நடந்த விஷயத்தை தானே பேசுறேன். யார் பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. இது என்னங்க நடக்குது? இது இந்த நாட்டுல என்ன நடக்குது? பார்லிமெண்ட்ல இப்படியா பண்ணுவாங்க? இது மாதிரி பெண் எம்பிக்களை வச்சு முன்னாடி நிறுத்தி கேடயமா பயன்படுத்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு தலைவர். பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. முன்னாடி பொம்பளை எம்பிஸ் அந்த பெண் எம்பிக்கள் யாரு? அதான் ஒரு லிஸ்ட் ஏதோ கொடுத்திருக்காங்களாமே. இல்ல நீங்க சொல்லுங்க. தெரியல, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அப்ப லிஸ்ட் இல்ல. ஏன்னா இல்ல, நான் சொல்றேன் வீடியோல தெரியுது பெண் எம்பிக்கள் யார் யார் பாத்தீங்களா? சொல்லுங்க. நாலு பேர் சொல்லுங்க. எல்லாரும் இருக்காங்க. நிறைய பெண் எம்பிக்கள் தமிழ்நாடு எம்பிஸ் இருக்காங்க. பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க கூடும் என்பதால் பிரதமர் அவைக்கு வரலங்கிறார் பிர்லா. ஆமா, அவங்க தாக்குற மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நம்ம ஆமா தாக்குற மாதிரி தான் நடந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு போய் பிரதமரோட இருக்கையை போய் முற்றுகை இடுவாங்களா? பேனரை கொண்டு போய் பிரதமர் சேர்ல போய் எறியறாங்க, பேப்பரை கிழிச்சு எறியறாங்க. அவர்தான் அவைக்கு வரலையே. ஏன் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா? பின்ன பிரதமர் சேர்ல போய் இதெல்லாம் பண்ணுவாங்க, சேரை உடைக்க போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பின்ன என்ன இது? இதெல்லாம் தண்டனைக்குரியதுங்க, கண்டனத்துக்குரியது. இது மாதிரிலாம் தாக்குதல் நடத்த போறாங்கன்னா இது என்னது? இது எதிர்க்கட்சி தலைவர் தூண்டி விட்டு இவங்க இப்படிலாம் பண்றாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சியில பிரதமருக்கே பாதுகாப்பு இல்ல. அந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பாதுகாப்பு கொடுக்க மோசமான